தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் குழித்துறை மறை மாவட்டம் மாடத்தட்டு விளையில் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆலயம். இப்போ நான் நிக்கிற இந்த இடம் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. தென்னிந்தியாவின் கடைகோடியில் அமைந்திருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தில் குழித்துறை மறை மாவட்டம் புதிதாக உதயமான ஒரு மறை மாவட்டம். இந்த மறை மாவட்டத்தில் மாடத்தட்டு விளை பங்கு என்பது பாரம்பரியமான பங்குகளில் ஒன்று. இந்த மாடத்தட்டு விளை பங்கு புனித செபஸ்தியாரை பாதுகாவலராக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த மண்ணிலே கிறிஸ்தவம் முதல் நூற்றாண்டிலேயே வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. இந்திய மண்ணில் மறைபணி ஆற்றுவதற்காக வந்த புனித தோமையார் குமரி மண்ணிலே தடம்பதித்து நற்செய்தியை பறைசாற்றினார். இந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட மக்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாகி பல இடங்களுக்கும் சென்று குடியேறினார்கள். அவர்களில் சில மக்கள் மாடத்தட்டுவிளை பகுதியிலே குடியமர்ந்து கிறிஸ்தவ விசுவாசத்திலே வாழ ஆரம்பித்தார்கள். மாடத்தட்டு விளை விளை அப்படின்னா பெரிய நிலப்பரப்பு. சின்ன சின்ன துண்டுகளா பிரிக்கப்பட்டிருந்த பெரிய நிலப்பரப்ப தட்டுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு தட்டுலையும் நிறைய மாடங்கள் இருந்தாலும் ஆலய மாடத்தை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக ஆலய மாடம் இருந்த தட்டை மாடத்தட்டு அப்படின்னு சொன்னாங்க. காலப்போக்குல நிறைய மாடங்கள் வந்ததுக்கு அப்புறம் மாடத்தட்டூர் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே இப்போ மாடத்தட்டு விளையாயிடுச்சு. மறைப்பணிக்கும் மாடத்தட்டு விளையில கிறிஸ்தவ மக்கள் குடியேறினதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. கிபி 52ல நெய்யாற்றிற்கு தெற்கே குமரி வரை இருந்த நாடு திருவிதாங்கோடு என கருதப்பட்டது. பண்டைய காலத்தில் திருவிதாங்கோடு முக்கிய நகரங்களில் ஒன்றாக விளங்கியது. கிபி 52ல் கிரங்கனூர் துறைமுகம் வந்த புனித தோமையார் கிராங்கனூர், பாலையூர், கோட்டக்காவு, கொக்கமங்கலம், நீராணம், சாயல், கொல்லம் ஆகிய 7 ஊர்களில் கிறிஸ்துவை போதித்து திரு அவையை உருவாக்கினார். பின்னர் வேணாட்டின் தென்பகுதியில் சிறந்து விளங்கிய திருவிதாங்கோட்டில் கிபி 63ல் சுமார் 65 குடும்பங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து இங்கு ஓர் ஆலயமும் கட்டத் துவங்கினார். ஆனால் ஆலயப்பணி முடிவதற்குள் அவர் மயிலாப்பூர் சென்று விட்டதால் புனித தோமையார் 7 பள்ளிகளை நிறுவினார் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இங்கனம் திருமறையை தழுவிய கிறிஸ்தவ குடும்பங்கள் திருவிதாங்கோட்டில் நிலைத்து வாழவில்லை. இவர்கள் பல ஊர்களுக்கும் பிரிந்து செல்லலாயினர். பல குடும்பங்கள் அன்றைய சேர நாடாக இருந்த இன்றைய கேரள பகுதிகளுக்கும், ஒரு சில குடும்பங்கள் மாடத்தட்டு விளை பகுதியிலும் கிபி 1ஆம் நூற்றாண்டின் இறுதி கட்டத்தில் வந்து தங்கினர். இவர்கள்தான் மாடத்தட்டு விளையில் குடியமர்ந்த பூர்வீக கிறிஸ்தவ குடிகள் ஆவர். இங்கு கிறிஸ்தவம் தோன்றியது 2 வழிகளில் தோன்றியது எனலாம். முதலாவதாக ஆசியா கண்டத்திலே இயேசு போதித்த யூத நிலத்திலே அவரோடு அவரது சீடராக இருந்த புனித தோமையார் இந்தியாவிற்கு வருகை தந்து கிறிஸ்தவத்தை போதித்த போது அதே காலகட்டத்தில் இந்த மண்ணிலே கிறிஸ்தவ நம்பிக்கை வேரூன்றி வளர்ந்தது. இதற்கு சான்றாக இங்கு காணப்படுகின்ற தோமையார் அறிமுகம் செய்த 2 பட்டை குருசு சிலுவை
இன்றும் கற்குருசு காணப்படுகிறது. தென் தமிழகத்துல நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளும், கேட்குற ஒவ்வொரு விஷயமும் கிறிஸ்தவம் இந்த பகுதியில எவ்வளவு தொன்மை வாய்ந்ததுன்னு நமக்கு சொல்லுதுங்க. இதுதான் இருப்பட்டை குருசு. இது புனித தோமையார் தன்னோட மனசுல பதிந்து வைத்திருந்த சிலுவையாகும். குருசு அப்படின்னா போர்ச்சுகீசிய மொழியில சிலுவை அப்படின்னு அர்த்தம். இந்த இருப்பட்டை குருசு அப்படிங்கிறது என்ன, எப்படி வந்தது? இயேசு அறையப்பட்ட சிலுவையின் மேல் பிலாத்துவின் ஆணைப்படி நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசர் என்ற அறிக்கை எழுதி வைக்கப்பட்டிருந்தது. இது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. இயேசுவின் கரங்கள் அறையப்பட்ட சிலுவையின் பட்டைக்கு, குறுக்கு சட்டத்துக்கு சமமான நீளத்தில் இது இருந்திருக்க வேண்டும். இதனை மனதில் பதித்து வைத்திருந்த தோமா இத்தகைய இருபட்டை சிலுவைகளையே அறிமுகப்படுத்தினார். இந்த மாதிரியான இருப்பட்டை குருசுகள் மாடுதட்டு விளை புனித செபஸ்தியார் ஆலயத்தின் பின்புறத்திலும், பண்டாரக்காடு அந்தோனியார் குருசடியிலும், பந்திவிளை குருசடியிலும் அமைஞ்சிருக்கு. இது இந்த பங்கோட தொன்மையை பறைசாற்றுகிறது. 1371ஆம் ஆண்டு இந்த ஆலயம் புனித செபஸ்தியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாக இருந்தது என்பதை அறிந்து கொள்ள, இங்கு அர்ப்பணிக்கப்பட்ட விளக்குத்தூண் வைப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட கல்தூணில் அந்த விவரம் காணப்படுகிறது. இதுதான் விளக்குத்தூண் கல்வெட்டு. கிபி 1371 மாடுதட்டு விளையில கிறிஸ்தவம் இருந்ததற்கான சான்று. இதில் இருக்கும் பழந்தமிழ் எழுத்துக்களும் சிலுவை அடையாளமும் நமக்கு சொல்லும் இது எவ்வளவு பழமையானது என்று. புனித செபஸ்தியார் ஆலயத்தின் வடமேற்கு மூலையில் இந்த கல்தூண் நிற்கிறது. இந்த தூண் மேல பருத்தி கொட்டையும் பஞ்சையும் ஒரே துணில கட்டி புன்னக்காய் எண்ணெயில ஊற வச்சு எரிய விடுறது வழக்கமா இருந்திருக்கு. திருவிழா காலங்கள்ல இந்த முறையை தவறாம செயல்படுத்திட்டு வந்திருக்காங்க. இக்கல்தூணில் சே இர் என்ற வார்த்தைகள் செபஸ்தியார் என்பதையும், இயேசு, மரி, சூசை என்ற வார்த்தைகள் இங்கு இருந்தது கத்தோலிக்க ஆலயம்தான் என்பதையும், கோ இல் என்ற வார்த்தைகள் இங்கு கோவில் இருந்ததையும், வா தே என்னும் வார்த்தைகள் இந்த கோவிலை சுற்றி 4 திசைகளிலும் தெருக்கள் இருந்ததையும் உறுதிப்படுத்துகின்றன. இந்த கல்வெட்டுல இருக்க தமிழ் எழுத்துக்களோட வடிவங்களை பார்க்கும் போதே தெரியுது 630 வருஷங்களுக்கு முன்னாடியே கிறிஸ்தவர்கள் இங்கு ஆலயம் அமைத்து வாழ்ந்து வந்தாங்க அப்படிங்கிறது. ஆலயம் எழுந்த வரலாறு. கிபி 1ஆம் நூற்றாண்டில் மாடத்தட்டு விளையில் மரக்குருசு சிலுவை வைத்து மாடங்கட்டி அந்த ஆலய மாடத்தில் வழிபட்டனர். அடுத்து வந்த நூற்றாண்டுகளில் கற்குருசுகள் பயன்படுத்தப்பட்டு சிற்றாலயம் எழுந்தது. இது தூய சிலுவை ஆலயமாக மீட்பர் இயேசு மற்றும் மரியன்னை புகழ்பாடும் வழிபாட்டு இடமாக விளங்கியது. கிபி 14ஆம் நூற்றாண்டில்தான் கிறிஸ்தவ தம்புராக்களின் வருகையால் நல்ல நிலையிலான ஆலயம் உருவானது. இவர்களின் வருகைக்கு பின்னர்தான் புனித செபஸ்தியாருக்கு இவ்வாலயம் அர்ப்பணிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து வந்த நூற்றாண்டுகளில் இவ்வாலயம் புதுப்பிக்கப்படாமல் அழிவுற்று போனது. ஐரோப்பிய பண்பாட்டில் முதல் ஆலயம். கிபி 1600ஆம் ஆண்டு திருவாங்கூர் மன்னர் குலசேகர பெருமாளுக்கும் மதுரை கிருஷ்ணப்ப நாயக்கர் மன்னருக்கும் இடையே போர் நடந்தது. இப்போரில் போர்த்துகீசியர் திருவிதாங்கூர் மன்னருக்கு உதவினர். எனவே உள்நாட்டு பகுதிகளில் ஆலயம் அமைத்துக் கொள்ள இயேசு சபை குருக்களுக்கு அனுமதியை மன்னர் வழங்கினார். கிபி 1603 அருட்தந்தை அந்திரேயாஸ் புட்டாரியோ அமைத்த ஆலயம்தான் மாடத்தட்டு விளையில் இயேசு சபை குருக்களால் போர்த்துகீசியர் ஆதரவுடன் அமைக்கப்பட்ட முதல் ஆலயம். கிபி 1604 குலசேகர பெருமாளுக்கு பின் வீர ரவிவர்மா ஆட்சிக்கு வந்தார். அந்த ஆண்டு ஏப்ரல் 29 சூரிய கிரகணம் ஏற்பட்டது. இது நாட்டிற்கு கேடு என்ற அச்சத்தை உண்டாக்கினர். இந்த கேட்டிலிருந்து நாட்டை காக்க
எல்லா கிறிஸ்தவ ஆலயங்களையும் அழித்துவிட மன்னருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. எல்லா ஆலயங்களும் இடிக்கப்பட கோட்டாறு ஆலயம் மட்டும் தப்பியது. இரண்டாம் ஆலயம். திருவிதாங்கூர் மன்னர் வீர ரவிவர்மாவிற்கு போர் செலவிற்கு பணம் தேவைப்பட்டது. அப்பணத்தை கொல்லம் இயேசு சபை தலைவர் கிறித்தவ மக்களிடமிருந்து வசூலித்துக் கொடுத்தார். இதற்கு கைமாறாக அழிவுற்ற ஆலயங்களை புதுப்பித்துக் கொள்ள மன்னர் அனுமதித்தார். இவ்வாலயம் களிமண்ணாலும் பலகையினாலும் 1606ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. கற்களினால் கட்டப்பட்ட மூன்றாம் ஆலயம். கிபி 1640 முதலாக களிமண்ணுக்கு பதிலாக கற்களால் ஆலயம் கட்டிக்கொள்ள திருவிதாங்கூர் மன்னர் அனுமதி அளித்தார். கோட்டாரை தொடர்ந்து மாடத்தட்டு விளையிலும் கற்களால் ஆலயம் கட்டப்பட்டது. இது இயேசு சபையினரால் அமைக்கப்பட்ட மூன்றாவது ஆலயமாகும். நான்காவது ஆலயம். கற்களினால் ஆன நான்காவது ஆலயம் கிபி 1797 போர்த்துகீசியர் கட்டிடக்கலையில் கட்டப்பட்டது. இக்காலகட்டத்தில்தான் சிறிய அளவிலான குருசடிகள் அமைக்கப்பட்டன. ஆனால் இக்குருசடிகளின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் கற்குருசுகள் பழமை மிக்கவை, வெவ்வேறு காலத்தை சார்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. காரங்காடு பங்கு உதயமான போது அந்த பங்கில் 1853ஆம் ஆண்டு மாடத்தட்டுகளை ஒரு கிளைப்பங்காக சேர்த்து கொள்ளப்பட்டது. அன்றிலிருந்து காரங்காடு பங்கின் கீழ் இந்த ஊர் வளர ஆரம்பித்தது. 1857ஆம் ஆண்டு 5வது ஆலயம் இங்கு கட்டப்பட்டது. வளைவு மண்டப வடிவிலான 6வது ஆலயம். கிபி 1890 முதல் 1904 வரை காரங்காட்டு பங்குத்தந்தையாக இருந்த எலியாஸ் காலத்தில் கிபி 1900 ஆண்டில் மாடத்தட்டு விளையின் 6வது ஆலயம் மிகப்பெரிய அளவில் அமைக்கப்பட்டது. இதன் கட்டுமான பணிகளை முழுமையாக கவனித்தவர் அருட்தந்தை எப்ரேம். இவ்வாலயம் மிகப்பெரிய தூண்களையும் வளைவு மண்டபங்களையும் கொண்டதாய் ஐரோப்பிய போர்த்துகீசிய கட்டிடக்கலை வடிவமைப்பில் கட்டப்பட்டது. 1908ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் நாள் அருட்தந்தை எப்ரேம் இறைப்பதம் அடைந்தார். அவரது உடல் அவர் கட்டிய அந்த ஆலயத்தின் நடுவிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர் இறக்கும்போது இவ்வாலயத்தோடு இணைந்து முன்பகுதியில் எழுப்பப்பட்ட இரு கோபுரங்களில் வடகோபுரம் கட்டி முடிக்கப்படாமல் பாதியிலேயே நின்றது. கிபி 1914ஆம் ஆண்டு தொடங்கிய முதல் உலகப் போரின் போது உயர்கோபுரங்கள் கட்டுவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவால் கோபுரம் கட்டும் பணி தடைபட்டு போனது. இவ்வாலயம் புனரமைப்பிற்காக 1991 இடிக்கப்படும் நாள் வரை இக்கோபுரம் கட்டி முடிக்கப்படாமலேயே போயிற்று. இப்பொழுது இருக்கக்கூடிய ஆலயம் 7வது ஆலயம். இந்த ஆலயம் கட்டப்பட்டது 1991ஆம் ஆண்டு. இப்பங்கின் பங்குத்தந்தையாக ஏஎம் ஹிலரி அவர்கள் பொறுப்பேற்றதும் 1991 6வது ஆலயம் பங்கு மக்களால் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டு புதிய ஆலய கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டன. புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லை அன்றைய ஆயர் மேதகு லியோன் தர்மராஜ் அவர்கள் நாட்டினார். ஒற்றை கோபுரத்துடன் கம்பீரமாய் தற்போது காட்சியளிக்கும் இந்த ஆலயம் 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் ஆயர் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு தனது 100ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தது. ஆலயத்தின் திருத்தூயகம் அழகிய மர வேலைப்பாடுகளினால் ஆனது. தூயகத்தின் மையமாக நற்கருணை பேழையும் அதற்கு மேல் பாடுபட்ட சுரூபமும், பீடத்தின் வலது பக்கம் புனித வளனாரின் சுரூபமும், இடது பக்கம் புனித லூர்து அன்னையின் சுரூபமும் அமைந்துள்ளன.
1923 வருஷம் ஜான்வரி 2ஆம் நாள் கொல்லம் மறை ஆயர் மேதக அலோசியஸ் மரிய பென்சிகர் புனித செபஸ்தியாரோட சின்ன எலும்பு துண்டை மாடத்தட்டு விலை பங்கிற்கு அருளிக்கமா கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவின் போது இந்த அருளிக்கம் மக்களுடைய வணக்கத்திற்காக வைக்கப்படுகிறது. பங்கு நூற்றாண்டு பெருவிழாவினை முன்னிட்டு இக்கொடிமரம் 11/1/2019 அன்று புதுப்பிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது. இக்கொடிமரத்திற்கென்று தனி வரலாறு உண்டு. எமது ஆலயத்தின் கொடிமரமானது 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது. இதன் உயரம் 60 அடிக்கு மேல் காணப்படுகிறது. தரைப்பகுதிக்கு கீழ் 10 முதல் 15 அடி உயரமும் அதற்கு மேல் ஒரு 5 அடி பீடமும் கொண்டதாக அமைந்திருக்கின்றது. கருங்கல் தூண் மட்டும் சுமார் 25 அடி உயரத்தை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. பிள்ளை கொடி மரம் 20 அடி உயரத்தை கொண்டிருக்கின்றது. அதன் மேல் சுமார் 3 அடி அகலத்தினான விட்டத்தில் ஒரு வட்ட தட்டு இருக்கின்றது. அதன் மேல் ஒரு செம்பு கலசம் அமைந்த குருசு இருக்கிறது. இதன் உயரம் 3 அடி உயரமாகும். இந்த அளவில் ஒரு 60 அடி உயரத்தில் இந்த கொடிமரம் இருக்கின்றது. இதன் தொடக்க காலத்தில் சுண்ணாம்பு பொடியும் செம்மண் கலந்த பொடியும் கலவையாக பூசப்பட்டிருந்தது. இந்த பூச்சு கலவையினை சுரண்டிய மாற்றிய பிறகு அதன் உண்மையான கருங்கல் தோற்றம் மக்கள் பார்வைக்கு கிடைத்தது. அது மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. புதுமை நிறைந்த காட்சியாகவும் இருக்கின்றது. இந்த மரத்தில் கொடி ஏற்றும் போது கொடியானது சுமார் 5.5 முதல் 6 அடி வரை நீளம் கொண்டதாகவும் 3.5 அடி அகலம் கொண்டதாகவும் அமைந்திருக்கின்றது. இதன் எடையானது சுமார் 20 கிலோ உத்தேசம் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. பக்கவாட்டில் 2 ஆரம் மாலைகளும் அதன் எடைகளும் அதுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கின்றது. கொடிமரத்தின் கயிறு ஆலயத்தின் முன்பகுதியிலிருந்து கொடி ஏற்றப்படும். கயிறு சுமார் 200 அடி நீளத்தை கொண்டதாக இருக்கும். அருட்தந்தை சூசை மிக்கேல் லூர்து அன்னை கெபியை நிறுவி அன்னை மரிக்கு புகழ் சேர்த்தார். கெபியானது பங்கு நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு 11/1/2019 அன்று புதுப்பிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது. எமது பாதுகாவலர் செல்ல செபஸ்தியார் திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதியை உள்ளடக்கி வரும். இந்த திருவிழாவானது பொங்கல் விடுமுறையை ஒட்டி வருவதால் ஜனவரி 20 உள்ளடக்கி அது வருகை வரும். திருவிழாவின் தொடக்க நாளான வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருக்கொடியானது ஆலய வளாகத்தை சுற்றி பவனி வரும். அதனைத் தொடர்ந்து திருக்கொடி ஏற்றப்பட்டு மாலை திருப்பலி நடைபெறும். ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி நிறைவேற்றப்படும். 7, 8, 9, 10 ஆகிய 4 நாட்களும் தேர் அலங்கார பவனி ஆலய வளாகத்தை சுற்றி வரும். 7ஆம் தேர் தங்க தேராகவும், 8ஆம் தேர் வெள்ளி தேராகவும், 9ஆம் தேர் பல வண்ண நிறைந்த தேராக அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்தை வல வரும். 7ஆம் நாள் தேர் பவனியானது புனித செபஸ்தியாரை தாங்கி வரும். 8ஆம் திருவிழா தேர் பவனியானது புனித சவேரியாரை தாங்கி வரும். 9ஆம் திருவிழா தேரானது அன்னை மரியாளை தாங்கி வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கும். இந்த திருவிழாவானது தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய அனைத்து இடங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருக்கொடியானது திருவிழா அன்று இறக்கப்படாமல் மாறாக அடுத்த ஞாயிறு காலை திருப்பலி முடிந்தவுடன் கொடியானது இறக்கப்படும். ஆலயத்தின் முன்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கிணற்றுக்கென்று ஒரு தனி வரலாறு உண்டு. ஆடுதொட்டிலை பங்கு புனித செபஸ்தியாரை புனிதராக பாதுகாவலராக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாடுதொட்டிலை பங்கில் ஆலய முற்றத்தில் இரவு நேரங்களில் படுத்திருந்தாலே நோய்கள் தீரும்.
என்ன கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில், அதே நேரத்தில் புனித செபஸ்தியார் இரவு வேளையில் ஆலயத்தில் வந்து போவார். போகிற வழியில் வருகிற வழியில் எங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் படுத்திருப்பார். அதே நம்பிக்கையில் இன்றும் ஆலய வளாகத்தில் உள்ள மண் எடுத்துக்கொண்டு போவார்கள், தண்ணீரை எடுத்துக்கொண்டு போவார்கள். தண்ணீரை குடிப்பவர்களுக்கு சுகம் கிடைக்கும். மண்ணை எடுத்துக்கொண்டு வீடு வாசலில் போட்டாலே அவர்களுக்கு எல்லா அற்புதமும் அந்த வீட்டில் நடக்கும் என்ற நம்பிக்கை. அதே போல புனித செபஸ்தியாரை தெரு தெருவாக பஜனையாக கொண்டு வருவது வழக்கம் ஒவ்வொரு வருஷமும். அது எதற்கென்றால், அவர் வாழ்ந்த காலத்தில் கொள்ளை நோய்கள், காய்ச்சல், படை நோய்களை அவர் தீர்த்திருந்தார். அதே போல் தெரு தெருவாக புனித செபஸ்தியார் வரும்போது எங்களுக்கும் தீரும் என்ற நம்பிக்கையில் கொஞ்ச காலத்திற்கு முன்னாக கொள்ளை வியாதிகள் இந்த மாடுத்தட்டுளை மக்களை தாக்கிய போது புனித செபஸ்தியாரிடம் வந்து முறையிட்டார்கள், நாங்கள் தெரு தெருவா உமது சுரூபத்தை ஏந்தி வருவோம், எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று. அதே போல் அந்த பஜனை வந்து கொஞ்ச நாட்களில் வைசூரி, பொக்கன் வியாதிகள் எல்லாம் மக்களை விட்டு விலகியது. அது ஒரு நம்பிக்கை. ஆனா இப்போ அந்த தொற்று நோய்களுக்கு இல்லாம இருக்கு. வேற மன்றாட்டுகள் நிறைய வேண்டுதல்களை வைக்கிறாங்க. நிறைய வேண்டுதல்கள் அவங்களுக்கு கிடைக்குது, அனுகூலியமாகுது. அதனால அந்த பஜனைக்கும் அதை சிறப்பாக நடத்துறதுக்காக வேண்டி மக்கள் தாராளமாக பண உதவியும் செய்து அதை பக்தியோடு வழிபட்டு இருக்கோம். நிறைய மக்களுக்கு கடன் தொல்லையில இருந்து விடுதலை, வீடு இல்லாதவங்க வீடு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாதவங்க வேலை வாய்ப்பு, குழந்தை இல்லாதவங்க குழந்தை செல்வம், இதுகளெல்லாம் இந்த மன்றாட்டின் வழியாக கிடைக்கிறதுனால அவங்க நல்ல சிறப்பா செய்துட்டே இருக்காங்க. அதான் இந்த பஜனையில் உள்ள உண்மை. விவிலிய வார்த்தையை வாழ்வாக்குகின்றனர் மாடத்தட்டு விளை பங்கு மக்கள். மண்ணில் புதைக்கும் கண்களை மனிதரில் விதைப்போம் என்ற விருதுவாக்கோடு கண் தானமும் உடல் தானமும் செய்கின்றனர். எங்களுடைய கிராமம் எப்பவுமே தான கிராமம் சிறப்பாக அழைக்கப்படுது. இதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் இரத்த தானமும் கண் தானமும் தான் நான் முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்போ எங்கே பிளட்டு தேவைப்பட்டாலும் அவங்க தேடி போகிற ஒரு இடத்துல கண்டிப்பாக எங்களோட உறுப்பினர்களோட நேம் கண்டிப்பாக இருக்கும். இதில் எங்களோட ஊர் மக்கள் கண்டிப்பாக எப்போவுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே அவங்கள இறங்கி போய் எப்போவுமே பிளட் கொடுத்து இன்னும் வரை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட அவங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை இன்னொரு எங்களுக்கு கொடுத்து இங்கே பிளட் தேவை, இங்கே பிளட் தேவை, உடனே போங்கடா அந்த மாதிரின்னு சொல்லி எங்களை வழி நடத்துகிறாங்க. இது எங்களோட முன்னோர்கள், முன்னாள் மூத்த அண்ணன்கள் எல்லாருமே எங்களை வழி நடத்தின ஒரு விதம் தான் நான் சொல்லுவேன். கண்தானம் மாடத்தொலையில் இன்னும் வர ஒரு 330 கண்தானம் பண்ணியிருக்கோம். இது எங்கள் முன்னோர்களோட அந்த ஒரு பண்பாடு எங்களுக்கு இயற்கையாகவே கண்தானம் பண்ணணும், அது எங்களுக்கு ஒரு பண்பாடாட்டே மாறிட்டு. இப்போ ஒரு ஆள் இறந்தா மாலை போடணும், இது பண்ணணும், அப்படி இப்படின்னு நிறைய கல்ச்சர் உண்டு. அதே ஃபார்மாலிட்டிஸில் எங்களுக்கு கண் தானம் பண்ணுறதும் ஒரு ஃபார்மாலிட்டியாட்டே எங்களுக்கு நேச்சுரலாக ஆகிட்டு. நாங்கள் இப்படி ஒரு தானம் பண்ணுற ஒரு விஷயத்தை எப்போவுமே எங்களுக்கு எங்களோட பாதுகாவலர் செபஸ்தியார் தந்த ஒரு பெரிய கொடையாட்டு பார்க்குறோம். திங்கட்கிழமை தவிர வாரத்தின் அனைத்து நாட்களிலும் காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. வாரத்தின் எல்லா நாட்களும் மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. திங்கட்கிழமை மாலை புனித செபஸ்தியார் நவநாள் பக்தி முயற்சியும், செவ்வாய்க்கிழமை மாலை புனித அந்தோனியார் நவநாள் பக்தி முயற்சியும், புதன்கிழமை மாலை சகாய அன்னைக்கு நவநாள் பக்தி முயற்சியும், வியாழக்கிழமை மாலை குழந்தை இயேசு நவநாள் பக்தி முயற்சியும், சனிக்கிழமை வில்லுக்குறி குருசடியில் நவநாள் பக்தி முயற்சியும் நடைபெறுகிறது. இந்த மாடத்தட்டு விளை பங்கு புனித செபஸ்தியாரை பெருமையாக பார்க்கிறது. உலகமெங்கும் போற்றப்படக்கூடிய புனித செபஸ்தியார் இந்த மாடத்தட்டு விளை மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார். இந்த மண்ணிலே கிறிஸ்தவம் புனித தோமையார், புனித சவேரியார், மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம் இவர்கள் வழியாக ஆழமாக பதிந்திருக்கிறது. எமது பங்கிலே புனித செபஸ்தியாருக்கு விழா எடுப்பதற்கு பஞ்சமில்லை. கிறிஸ்து பிறப்பு காலம் நெருங்கி வருகின்ற போது
புனித செபஸ்தியார் பேரிலே பஜனை பட்டாபிஷேக நிகழ்வுகள், ஜனவரி மாதம் புனித செபஸ்தியாருக்காக திருவிழா கொண்டாட்டங்கள், ஏராளமான பக்தி முயற்சிகள் என்று எம்முடைய இந்த மாடத்தட்டு விளை மண் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் புனித செபஸ்தியாரின் ஆசியை பெறுவதற்கு மாடத்தட்டு விளை பங்கு தளத்திற்கு வருகை தாருங்கள். இந்த மண் புனித செபஸ்தியாரின் ஆசி நிறைந்த மண். திருவிழாக்களின் போதும் ஏனைய நாட்களிலும் பல இடங்களில் இருந்தும் இந்த இடத்திற்கு பக்தர்கள் வருகை தருகிறார்கள். நீங்களும் பக்தர்களாக வருகை தாருங்கள். புனித செபஸ்தியார் வழியாக இறை ஆசீர் பெற்றுச் செல்ல அழைக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி. நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வில்லுக்குறி பேரூராட்சியில் மாடத்தட்டு விளை அமைந்துள்ளது. அருகாமையில் உள்ள விமான நிலையமான திருவனந்தபுரத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும், ரயில் நிலையமான இரணியலிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரியிலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவிலும், குளச்சலிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும் மாடத்தட்டு விளை அமைந்துள்ளது. நூற்றாண்டுகளை கடந்தும் தனது பாரம்பரிய பெருமைகளை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது மாடத்தட்டு விளை புனித செபஸ்தியார் ஆலயம். எண்ணற்ற மக்கள் இங்கு வந்து பல புதுமைகளை புனித செபஸ்தியாரின் வழியாக பெற்று செல்கிறார்கள். அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நீங்களும் இங்கே வாருங்கள், இறையாசிரை பெற்று செல்லுங்கள். இறைவன் என்றும் உங்களோடு துணை நிற்பாராக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.